சார், உங்கள் தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதில் பாதி நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒன்று உதாரணம் சொல்லுங்க சார். மதுவிலக்கு இந்த மாதிரி திட்டங்கள் போதும். பதில் மதுவிலக்கு நான் சொல்லியிருக்கேன், முதல் நாள் முதல் கையெழுத்து பூர்ண மதுவிலக்கு நான் கொண்டு வருவேன். நான் ஏன்னா இதுல அது 26,000 கோடி வருமானம் அரசாங்கத்துக்கு மதுவில் வருது, இந்த வருஷம் வந்திருக்கு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு மாற்று நான் சொல்லியிருக்கேன், மணல் கொள்ளையை தடுத்தாலே 25,000 கோடி, தாது மணல், அப்புறம் கிரனைட் கொள்ளை, இது 3 மட்டும் 84,000 கோடி வருமானம் கூடுதலா வரும் அரசாங்கத்துக்கு. வரும் அதில்லை இல்லாம ஊழலை தடுத்தா அதுல இன்னொரு கொஞ்சம் கிட்டத்தட்ட 40,000 கோடி வரும் அதில்லை. அதனால இன்னொன்னு, இந்த மதுவில் வருமானம் 26,000 கோடி, ஆனா தமிழ்நாட்டுக்கு இழப்பு எவ்வளவு? 2,20,000 கோடி. தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி 11 லட்சம் கோடி, அது 13,20,000 கோடியா இருந்திருக்கணும். 2,20,000 கோடி நட்டத்தில் வருது இல்ல. அது மட்டும் கிடையாது, எவ்வளவு இளம் விதவைகள் இருந்து விபத்துகள் இப்ப பார்த்திருக்கிறோம். சமீபத்தில் சென்னை மாநகரம் எடுத்துக்கங்க, உலக அளவிலே செகண்ட் ஹையஸ்ட் ஆக்சிடென்ட் ப்ரோன் சிட்டி சென்னை தான் உலக அளவில். இந்தியாவிலே அதிக சாலை விபத்து நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம், இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை, லிவர் பிரச்சனை மாநிலம் தமிழ்நாடு தான். இதை சொல்லி மக்கள் ஆதரவை நீங்க நிச்சயமா மக்கள் ஆதரவுக்காக இது நான் ஓட்டுக்காகவோ நான் எலெக்ஷனுக்காக சொல்லல. நாங்க எங்க ஐயா 34 வருஷமா சொல்லிட்டு வர்றாரு. எங்க கட்சி 26 வருஷம் தொடங்கி, கட்சி தொடங்குறதுல இருந்து நாங்க போராடிட்டு வரோம். ஆனா எங்களுடைய போராட்டத்துக்கு வெற்றி என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் இருக்க எல்லா கட்சிகளும் மது விலக்கு நாங்க கொண்டு வருவோம் சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க மது விலக்கு படிப்படியா நாங்க கொண்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஜெயலலிதா போன மாசம் சொன்னாங்க முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாதுன்னு சொன்ன ஜெயலலிதா இன்னைக்கு நாங்களும் மது விலக்கு கொண்டு வருவோம், படிப்படியா கொண்டு வரோம். படிப்படியா நான் நினைக்கிறேன், படிப்படியா ஒவ்வொரு படிப்படியா படியில கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். தேர்தல் நோக்கில கேட்கிறேன், அப்படி கொண்டு வராங்க. தேர்தல் நோக்கில உங்களோட மிகப்பெரிய ஆயுதம் பறிபோன மாதிரி நினைக்கிறீங்க? நிச்சயமா இது எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இது இன்னைக்கு எல்லா கட்சியும் எங்களுடைய உழைப்பு, இன்னைக்கு எங்களுடைய உழைப்பு கிடைச்ச வெற்றினா எல்லா கட்சியும் இன்னைக்கு மது விலக்கு. இப்ப நாங்க தொடக்கிறப்போ இவங்க என்ன மது விலக்கு பத்தி பேசுறாங்க, என்ன நடந்துட்டு போகுது, ஒண்ணும் நடக்காது, சும்மா வேடிக்கையா பேசுறாங்க, அரசியலுக்காக பேசுறாங்க சொன்னவங்கள இன்னைக்கு எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் 100% கட்சிகளும் மது விலக்கு நான் கொண்டு வருவோம் சொன்னதுக்கு காரணமே நாங்கள் தான். இது எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. நீங்க முழு வெற்றி எப்பதான் இன்னும் 40 நாள் நான் கையெழுத்து போடும், முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விலக்கு, அப்பதான் எங்களுக்கு முழு வெற்றி நான் சொல்லுவேன். நான் எங்க ஆட்சியில நீங்க சொல்றதெல்லாம் அடுத்தவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு அரசியல் பண்றது ஒண்ணுமே இருக்கு. மக்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெளிவா தெரியுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க போய் யாரு கேட்டாலும் மது விலக்கு யார் கொண்டு வருவா? அன்புமணி கொண்டு வருவார். ஜெயலலிதா முடியுமா? நிச்சயமா முடியாது, அந்த அம்மா ஏமாத்துவாங்க. கலைஞர் 5 முறை சொல்லிட்டாரு, அவர் ஏமாத்துவார். அன்புமணியால முடியும்னு அந்த நம்பிக்கையோட பெண்கள் அதிக நம்பிக்கையில் இருக்காங்க. சரி, ஓகே.